ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த கேள்விகளை மட்டுமே படித்தா போதும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 யூனிட் ஒரு 12th பொறுத்த வரைக்கும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் இப்போ நடக்க போகிற யூனிட் டெஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 யூனிட் இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. சென்னை தூத்துக்குடி ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கான டைம் டேபிள் வந்துருச்சு. மற்ற டிஸ்ட்ரிக்ட் இதுக்கப்புறமா லேட்டாக ஆரம்பித்தாலும் உங்களுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 யூனிட். இந்த ஃபர்ஸ்ட் மொத்தமே 3 யூனிட் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா புக் பேக் மட்டும் கேட்க மாட்டாங்க. புக் இன்டீரியர் 2 மார்க் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப எதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டெஃபினிஷனோட இந்த வீடியோல பார்த்துடலாம். கண்டிப்பா வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இயல் 1ல் இருக்கக்கூடியது. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. விளக்கம் தருக. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார்? இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்தது உரைநடையை பொறுத்த வரைக்கும் நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து குறிப்பிடுக. ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? மொத்தம் அந்த 3 மட்டும் செயலில் படிச்சா போதும்னா கண்டிப்பா அந்த 3 போதும். ஆனா உரைநடையை பொறுத்த வரைக்கும் நீங்க புக் இன்சைட் சேர்த்து படிச்சிருக்கணும். புக்கில் தன்மனை சிறு குறிப்பு வரைக இயல் 3ல் இருக்கக்கூடியது. நீங்க செயல் பகுதியை பொறுத்த வரைக்கும் புக்குக்குள்ள இருந்து கேட்கக்கூடிய கேள்வி இந்த 3மே. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் யாவை? தண்டி இலங்காரத்துல புக் பேக்ல இருக்கும். அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் யாவை? 5ஆம் நம்பர். அடுத்தது பாத்தீங்கன்னா உரைநடையில இயல் 3ல மணந்தகம் என்றால் என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த வருஷம் இதுல ஒரு கேள்வி ஆட் பண்ணாம இருக்கேன். அதாவது முறை வைப்பு என்றால் என்ன? இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டது. உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை பின்பற்றி மாணவர்கள் அப்படியே சொல்லும் முறைக்கு முறை வைப்பது என்று பெயர். புரியுங்களா? அது ஒன்று சேர்த்துக்கங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இயல் 3ல் இருக்கக்கூடியது. அடுத்தது சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் செயல் உரைநடை ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கேன். ஏங்கொழி நீர் ஞாலத்து ஈரலகட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம். அடுத்து 5ஆம் நம்பர் கொஸ்டின். ஜடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகளை எழுதுக. அடுத்து லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன்ல பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. நான் மொத்தம் 6 கொடுத்துருக்கேன். இந்த 6ல் நான் சொன்ன 4 படிச்சிருந்தீங்கனாலும் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய சிறுவினா அட்டன் பண்ணிடலாம். மொழித்திறன் பயிற்சியில நமக்கு எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பொருள் வேற்றுமை அணியை சான்றோடன் விளக்கு. இந்த எக்ஸாமுக்கு நீங்க அந்த 1 மட்டும் படிச்சா கூட போதும். ஆனா அதோட சேர்த்து இந்த ஏகதேச உருவகணியை சான்றோடன் விளக்கு அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும்தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் வி ஃபாலோ. இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு பின்னால் அப்படியே சேர்த்து கொடுத்துறேன். அடுத்து மொழித்திறன் பயிற்சியில் அன்பே வான்மலை கண்ணிரண்டும் இது ஒன்று. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த ஒரே ஒரு சின்ன மாற்றம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு 2 மார்க். அதுமாதிரி இது வந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இம்பார்ட்டன்ட். பலகை தாமரை கோவில் வெங்காயம் தலைமை. ஆக்சுவலாக இது எப்படி எழுதணுங்கிறது நீங்கள் 11th ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோவில் அப்படிங்கிறத வச்சு 2 தொடர் வந்து நீங்கள் உருவாக்கணும். ஆன்சரோட கொடுத்துருக்கேன். அடுத்தது கபிலன் திறமையானவன் என்று முடித்தால் தரலாம். அடுத்தது நம்ம 8 மார்க் கொஸ்டின் போயிடலாம். புரியுங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறம் 8 மார்க் கொஸ்டின் போயிடலாம். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் உரைநடையில் இருக்கக்கூடிய கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் எடுத்துக்காட்டு இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. இயல் 3ல் இருக்கக்கூடிய நெடுவினா. இந்த 2ஐயும் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. எப்படி எழுதுனா உங்களுக்கு 6 மார்க் முழுசா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கட்டமைப்பு. குடும்பம் என்ற அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை திருமணமே. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கணும். ஏன்னா கவர்மெண்டோட கீ ஆன்சர்ல இது கொடுத்தது. குடும்பம் திருமணம் இரண்டும் ஒன்றையொன்று சார்ந்து உள்ளது. நாணயத்தின் இரு பக்கங்கள் போல. செகண்ட் பாயிண்ட். அடுத்து கட்டமைப்பு அப்படிங்கிறது கொடுக்கணும். தந்தை வழி குடும்பம், தனி குடும்பம், விரிந்த குடும்பம். குடும்பமே சமூகத்தை கட்டமைக்கும் களம். லாஸ்டா அந்த கேள்விக்கான விடை. துணைப்பாட கதையை பொறுத்த வரைக்கும் பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று மருதனின் பண்பு நலன்கள் இது 2ஐயும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது போக மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரு 4 ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்ச வேற டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன். அதையும் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. Thank you.